மார்க் திரை விமர்சனம். சுதீப், நவீன் சந்திரா, குரு சோமசுந்தரம், யோகி பாபு, வித்தார்த், தீப்ஷிகா, ரோஷினி பிரகாஷ் மற்றும் பலர் நடிப்புல விஜய் கார்த்திகேயா இயக்கத்துல அஜினேஷ் லோக்நாத் இசையில வெளிவந்திருக்கும் படம் தான் மார்க். படம் எப்படி இருக்கு வாங்க பார்க்கலாம். ஒரே நாளில் 16 சிறுவர்கள் கடத்தப்படுகிறார்கள். அவர்களை மீட்கும் முயற்சியில் ஈடுபடும் இடைநீக்கம் செய்யப்பட்ட காவல்துறை அதிகாரி சுதீப்புக்கு முதல்வர் கொலை செய்யப்பட்ட வீடியோ ஆதாரத்தை கைப்பற்றும் பொறுப்பும் வழங்கப்படுகிறது. ஒரு பக்கம் கடத்தப்பட்ட சிறுவர்களை தேடும் சுதீப், மறுபக்கம் வீடியோ ஆதாரத்தையும் தேடுவதோடு 2 சம்பவங்களுக்கும் தொடர்பு இருப்பதையும் கண்டுபிடிக்கிறார். அதன் பிறகு என்ன நடந்தது என்பதை விறுவிறுப்பாகவும் மாசாகவும் சொல்வதே மார்க். இடைநீக்கம் செய்யப்பட்டாலும் காக்கி சட்டை போடாமலேயே போலீஸ் கடமையை செய்யும் சுதீப் தனது அதிரடியான நடிப்பு மூலம் படம் முழுவதும் மாசாக வலம் வருகிறார். சில நிமிடங்களில் சுமார் 50 பேர்களை அடித்து துவைக்கும் காட்சிகளை நம்பும்படி செய்திருக்கிறார். வில்லனாக நடித்திருக்கும் நவீன் சந்திரா தன் பார்வையிலேயே கொடூரத்தை வெளிப்படுத்தி பார்வையாளர்களை நடுங்க வைத்து விடுகிறார். மற்றொரு வில்லனாக நடித்திருக்கும் குரு சோமசுந்தரத்திற்கு பெரிய அளவிலான கதாபாத்திரம் இல்லை என்றாலும் கொடுத்த வேலையை குறையின்றி செய்திருக்கிறார். சிறிய கதாபாத்திரம் என்றாலும் விக்ராந்த் கதையின் மையப்புள்ளியாக பயணித்து திரைக்கதையின் பரபரப்புக்கு உதவியிருக்கிறார். யோகி பாபு வரும் இடங்களில் காமெடி பெரிதாக எடுபடவில்லை என்றாலும் படத்திற்கு அடையாளமாக பயணித்திருக்கிறார். ஒளிப்பதிவாளர் சேகர் சந்துரு படத்திற்காக செய்யப்பட்ட செலவுகளை திரையில் தெரிய வைத்திருக்கிறார். பெரும்பாலான காட்சிகள் இரவில் படமாக்கப்பட்டாலும் பார்வையாளர்களுக்கு அந்த உணர்வை ஏற்படாத வகையில் விளக்குகளை பயன்படுத்தியிருக்கும் சேகர் சந்துருவின் பணி படத்தின் தரத்தை அதிகரிக்க செய்திருக்கிறது. இசையமைப்பாளர் அஜினேஷ் லோக்நாத் பாடல்கள் மற்றும் பின்னணி இசையில் அசத்தியிருக்கிறார். SR கணேஷ் பாபுவின் பட தொகுப்பு திரைக்கதையை தோய்வின்றி நகர்த்தி செல்கிறது. எழுதி இயக்கியிருக்கும் விஜய் கார்த்திகேயா சாதாரண மையக்குறு என்றாலும் அதற்கான திரைக்கதையை சுவாரஸ்யமாக வடிவமைத்து இருப்பதோடு சுதீப் போன்ற மாஸ் ஹீரோவுக்கான மாஸ் ஆக்ஷன் படமாகவும் இயக்கியிருக்கிறார். படத்தின் துவக்கம் முதல் இறுதி வரை திருப்பங்கள் நிறைந்த காட்சிகள் மற்றும் ஆக்ஷன் காட்சிகள் மூலம் படத்தை பொழுதுபோக்காக நகர்த்தி செல்லும் இயக்குனர் விஜய் கார்த்திகேயா சாதாரண கதையாக இருந்தாலும் அதை ஒரு மாஸ் ஹீரோவுக்கான படமாக கொடுக்கும் விதத்தை மிக சரியான முறையில் செய்து வெற்றி பெற்றிருக்கிறார். மொத்தத்தில் மார்க் பாஸ் மார்க் வாங்கிவிட்டது.